புகழ்ச்சியில் விழுந்த காகம். ஒரு நாள் குள்ளநரி ஒன்று காட்டு வழியே சென்றது. அது மிகவும் பசியுடன் இருந்தது. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று உணவு தேடிக்கொண்டே நடந்தது. சிறிது தூரத்தில் ஒரு ஆற்றின் ஓரத்தில் இருந்த மரத்தின் கிளையில் ஒரு காகம் தன் அலையில் ஒரு பெரிய ரொட்டி துண்டை கவ்விக்கொண்டு உட்கார்ந்திருப்பதை கண்டது. ஆஹா, எவ்வளவு பெரிய ரொட்டி! அதை எப்படியாவது நான் சாப்பிட வேண்டும் என்று நரி பேராசையுடன் நினைத்தது. காகத்திடம் இருந்து ரொட்டியை பிடுங்க வழியறியாத நரி புத்திசாலித்தனமாக ஒரு திட்டம் தீட்டியது. அது மெதுவாக மரத்தின் அடியில் சென்று காகத்தை பார்த்து பேசத் தொடங்கியது. அடடா, இந்த காட்டின் அழகான பறவையே நீதானா? காகமே, உன் அழகுக்கு ஈடு இணையே இல்லை என்றது நரி. காகம் ஒன்றும் பேசாமல் ரொட்டியை பாதுகாப்பாக பிடித்து கொண்டது. நரி, உன் இறகுகள் மிகவும் பளபளப்பாக இருக்கின்றன. உன் நடை இன்னும் கம்பீரமாக உள்ளது. உன் குரல் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லையே. உன்னை போல் இனிமையாக பாடும் பறவை இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது என்று நினைக்கிறேன் என்று நரி காகத்தை புகழ்ந்து கூறியது. இந்த இனிமையான வார்த்தைகளை கேட்ட காகத்துக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. நான் ஒரு இனிமையான பாடகி என்று இந்த நரிக்கு தெரிந்திருக்கிறதே என்று தன்னை நினைத்து அது பெருமைப்பட்டது. தன்னை நிரூபிக்க ஆசைப்பட்ட காகம் தன் குரல் எவ்வளவு இனிமையானது என்று நரிக்கு காட்ட விரும்பியது. அது காக்கா என்று சத்தமாக பாட ஆரம்பித்தது. அவ்வளவுதான், ரொட்டி துண்டு காகத்தின் அலையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. நரி விழுந்த ரொட்டி துண்டை கவ்விக்கொண்டு வேகமாக அங்கிருந்து ஓடத் தொடங்கியது. ஓடும்போது அது காகத்தை பார்த்து, ஏ காகமே, உன்னுடைய குரல் அழகானதுதான், ஆனால் உன் புத்திசாலித்தனம் இன்னும் வளரவில்லை என்று கிண்டல் செய்துவிட்டு ஓடி மறைந்தது. ஏமாந்து போன காகம் வருத்தத்துடன் அங்கேயே அமர்ந்திருந்தது. கதையின் நீதி: அதிகமான புகழ்ச்சியை நம்பி நாம் கையில் உள்ளதை இழக்கக்கூடாது. பேராசை ஆபத்தானது. குழந்தைகளே, இந்த அழகான கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.